கொடுத்து பகையாகிறதோட கொடுக்காத பகையாயிரலாம்டாம்பார். கெட்டு போனவங்க நல்லா வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி பாவச் செயல்களில் ஒன்று வட்டி வாங்குவது. கடன் வாங்குறவங்க அத்தனை பேரும் கடன் கொடுக்கறவங்கள தெய்வமா தாங்க நினைப்பாங்க. அன்பா கொடுக்கற கடன் இருக்குங்க. கடன் அன்பை முறிக்கும். இந்த கடன் அன்பை முறிக்குங்கிற வாசகம் நம்ம எப்ப கேட்டிருக்கிறோம், எப்ப பார்த்துருக்கிறோம் ஞாபகம் இருக்குதுங்களா? மளிகை கடை, டீ கடை, இங்க ஒரு போர்டு, தகரத்துல போர்டு அடிச்சு ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும். இன்னொரு போர்டு இருக்கும், காணும் மயிலாட கடன் மேலாட வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். வாங்கியவன் கொண்டாடங்கிற அளவுக்கு அது ஒன்றும் 6000 கோடி கடன் இல்லைங்க. ஒரு 600 ரூபா, அதிகபட்சம் 6000 ரூபா வரைக்கும் போகும், அவ்வளோதான். இந்த மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடை, மளிகை கடை, டீ கடையிலாம் கடன் தர மாட்டாங்க. ஏன்னா அங்கே பலதரப்பட்டவங்க வருவாங்க, வெளியூரில் இருந்தாலும் கூட வருவாங்க, அதனால் கடன் தர மாட்டாங்க. ஆனால் உள்ளூரில், ஊருக்கு அருகில் ரோட்டில், மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்கிறவங்களும் சரி, ஊருக்குள்ளார வச்சுருக்கிறவங்களும் சரி, மளிகை கடைக்காரங்க, டீ கடைக்காரங்க கடன் தருவாங்க. வாரம் பூரா கடன் கொடுத்து, இல்லை மாதம் பூரா கடன் கொடுத்து, சம்பளமாக கூலியாக வந்த ஒட்டி வாங்கிக்குவாங்க. இது அன்புங்க, அன்பால் கொடுக்கறது. ஏங்க நீங்கள் அவங்களுக்கு அப்படியாவது வியாபாரம் ஆகட்டுமேனு அவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்களா வாங்கிக்கிங்க, காசு கொடுங்க, மொல்ல கொடுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டேங்க. நாம் தான் போய் கேட்போம், அண்ணா காசு வரத்துக்கு இன்னும் 2-3 நாள் ஆகுங்கண்ணா, எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, கொடுங்க, 2-3 நாள் கழிச்சு காசு தரோம் அப்படின்னு நாம் தான் போய் கேட்போம். அதனால் என்னப்பா வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துரு, காசு வந்ததும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தெரியும், எல்லாருமே பழக்கம். அது ஒரு அன்பால் கொடுக்குற கடன். அது தொடரும், வாங்கவும் கொடுக்கவும் தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனால் அதுவும் தவறும். ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை மாறும்போது ஏமாத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வீட்டில் கஷ்டம், வேலை இல்லாமல், வறுமை தலை விரிச்சாடும். அண்ணாமலை படத்தில் சொல்ல, கெட்டு போனவ வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போற சூழ்நிலை வரும்ல, அந்த மாதிரி கடையில் ரொம்ப பழக்கம், ரொம்ப இதாக கொடுப்பாங்க. வருஷ கணக்கில் கடன் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்துருங்க. இந்த வறுமை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது, 1 வாரம் தவறும், 2 வாரம் தவறும், 3வது வாரம் 4வது வாரம் கடைக்காரர் பொறுமையில் வந்துடுவார். அவங்க குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுக்காரு. இதுக்கு மேலே இவங்களுக்கு கடன் கொடுத்தா நாம் மாட்டிக்குவோம். அவரும் என்ன பண்ணுவார், காசு கொடுத்தா தானே அவர் சரக்கு வாங்கி போட்டு மறுபடியும் கடையை மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் அவரும் ரொம்ப கஷ்டத்தோட ஒரு 2-3 வாரம் பார்த்துட்டு, இனிமேல் நீ காசு கொடுத்துட்டு போடுவாங்க அப்படின்ற டக்குன்னு அவங்க கேட்ட மனசு சுக்கு நூறாக உடைஞ்சிரும். இத்தனை நாளாக கரெக்டாக காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம், கரெக்டாக தான் நடந்தோம். ஒரு வாரம் 2 வாரம் தவறுனது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு மனசு நொந்து போய் வருவாங்க. அங்கே அன்பு முறியுது. இது ஏமாத்தணுங்கிறது 100% கிடையாது, ஒரு சூழ்நிலை தவறது தான். வாங்கி தின்னதாரி ஏமாற்ற மாட்டாங்க. 2வது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதாவது ஓரளவுக்கு வசதியாக செல்வாக்காக இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்க, சொந்தம் பந்தம் அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாமே கொஞ்சம் காசு கடன் கேட்பாங்க. 2வது, நாமளா போய் நேரடியாக கடன் கேட்டால் கூட கடன் தர மாட்டாங்க. இவங்க கூட்டிட்டு போய் வாங்கினோம்னா இவங்க சொன்னா தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கேட்பாங்க. இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவுவாங்க. அதாவது என்னன்னா, அவங்க பணத்தையே கொடுத்துட்டு கூட வெளியிருந்து தப்பா வாங்கி கொடுத்தேன், இவ்வளவு வட்டி, கம்மி வட்டி தான், இவ்வளவு வட்டி, மாசம் வட்டி கரெக்டாக கொடுத்துரு, பணத்தை சொன்ன தேதிக்குள்ள கொண்டாந்து கொடுத்துரு, அந்த மாதிரி. இது ஒரு சுமூகமா போயிட்டு இருக்கும். பணம் கேட்பாங்க, வெளியிருந்தும் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி அன்பு தான். ஏன் நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணன், மாமன், மச்சான், சித்தப்பா இப்படின்னு நம்ம ஹெல்ப் வாங்கி தரோம். ஆனால்
அவங்களும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. கடன் வாங்குறவங்க அத்தனை பேரும் கடன் கொடுக்குறவங்கள தெய்வமா தாங்க நினைப்பாங்க. தக்க சமயத்துல உதவுறாங்க அப்படின்னு நீங்க அது எந்த வட்டியா இருந்தாலும் சரி. ஆனா ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த ஒரு சிலரால தான் மனித மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாமே அடிபட்டு போய் எல்லாம் தனித்தனியா போய் சிதறி கிடக்குறாங்க. இப்ப அந்த ஒரு சிலரால் அதெல்லாம் கரெக்டா நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த ஏமாத்துற ஒரு சிலரால இப்ப மனித சமுதாயமே மனித நேயம்லாம் மறந்து மனித பண்பாடுகள்லாம் மறந்து செதறி போய் தனித்தனியா இருக்கிறோம். ஏமாத்த மாட்டாங்க. ஒரு சூழ்நிலை தவறி போயிடும். வட்டி கொடுக்கறது கொஞ்சம் நிற்கும், பணம் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகும், வருத்தம் வரும், மனஸ்தாபம் வரும். ஏதாவது அந்த போன வீடியோவில் ரோசம் கெட்டா மழுங்கம் பொழைச்சான்னு வீடியோவில் ஒரு பெரியவர் சொன்னாருன்னு சொன்ன பாருங்க, அதே பெரியவர் தான் இதுக்கும் சொல்றாரு. இதை சொன்னார், கொடுத்து பகையாகிறதோட கொடுக்காத பகையாயிரலாண்டாம்பார். அவருக்கு அழுவுற மீன் நழுவுற மீன். அதனால அவர் கேரக்டர் அப்படி. கொடுக்காத பகையாகிறது நீ நல்லவனா நான் நல்லவனுக்கு அவன் நல்லவனான்னு தெரியாது போயிடும். கொடுத்து பகையாகிறதுல யாரு மனசு எப்படி குணம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆக மொத்தத்துல கடன் அன்பை முறிக்கும். அன்பு முறியாம கடன் கொடுக்கறது எப்படி? அன்பு இருக்கு, எல்லாருக்கும் உதவணும்னு தான் ஆசைப்படுறோம். என்ன ஒண்ணு, உன் கையில இருக்கிற பணம் உன் சக்திக்கு உட்பட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் கையில இருக்கிற பணத்தை நீ கொடுத்தீங்கன்னா அது வந்தா சரி, வரலைனாலும் சரி, வர லேட் ஆகும், லேட்டானாலும் சரி, அது ஒன்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நீ இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அவங்க தரமாட்டாங்க. நீ தான் அதுக்கு பணம் வட்டி கட்டணும், நீ தான் முதலையும் கட்டணும். அப்ப அவங்க சிக்கினது இல்லாம ஒன்னையும் சேர்க்க விட்டுறாங்க. தயவு செய்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி கொடுக்கறது. முதல்ல வட்டி வாங்குறது பாவங்க. பாவ செயல்களில் ஒன்று வட்டி வாங்குவது. உயர்ந்த உள்ளம்னு ஒரு படம், கமலஹாசன் ரொம்ப வசதியா இருப்பார், ஆனா வெயிலியா இருப்பார். எல்லாரையும் நம்பி ஏமாந்து போற கேரக்டர். அதுல கடைசியா ஒரு கடங்காரர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாரு. அதை பார்த்துட்டு இவர் என்ன இப்படி வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிக்கிறாரு, ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க. அதனால அவர் சொல்லுவாரு, இவர் என்ன இப்படி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிக்கிறாரு, இவருக்கு கொடுக்குற அந்த 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுக்க மாட்டோமா அப்படின்னு கணக்கு பிள்ளைய வி கே ராமசாமியை கேட்பாரு. வி கே ராமசாமி சொல்லுவாரு, அவர்கிட்ட 1 லட்சம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, அது இப்ப 7 லட்சம் ஆயிடுச்சு வட்டியோட அப்படிம்பாரு. என்னது 1 லட்சத்துக்கு 7 லட்சமா? இது இன்னும் புதுசா இருக்குது, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது அப்படிம்பாரு ஒன்றும் தெரியாமல். ஆனா பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது தான் இப்ப மெயின் பிசினஸா போயிட்டு இருக்கு. உழைப்பு தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அதாவது இயந்திரங்கள் அதை பராமரிக்க கூலிக்கு ஆள் போட்டு கூலிக்கற தேவையில்லை. பணம் போன பணம் அப்படியே வரும், அந்த பணம் சம்பாரிச்சு கொடுக்கும். இந்த நிலைமை மாறணும். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு இங்கு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனச்சாட்சி, இன்னொரு நல்லவனோட சாட்சி. ஒரு நல்லதை பாராட்டுறதுக்கோ ஒரு நல்லதுக்கு சாட்சி சொல்றதுக்கு இன்னொரு நல்லவன் தாங்க வருவான். நல்லவனா அப்படிங்கிறீங்களா? என்னங்க பண்றது? நல்லவன்னா அவனுக்கு பிழைக்க தெரியாதவன், வெகிலி, ஏமாளி, விவரம் இல்லாதவன், இழிச்சவாயன், பைத்தியக்காரன், முட்டாள், இப்படி பல பேர் இருக்கிறதுனால அந்த நல்லவனை நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த நல்லவனுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கூட சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க, எதிர்பார்த்தா இருப்பாங்க. பெற்றவங்க நினைப்பாங்க பெருமையா, நம்ம பையன் பிள்ளை நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க, பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆனா அவங்களுக்கும் உள்ளூர் ஒரு கவலை இருக்கும், இவன் இப்படி பிழைக்க போறானோ அப்படின்னு. அதே மாதிரி மனைவி கணவன் நல்லவங்களுக்கு ஆப்போசிட்டா. கணவனுக்கு ஒரு கஷ்டம்னா மனைவி ஒரு
அவங்க அப்பா வீட்டுல இருந்து போட்டுக்கிட்டு வந்த நகையை கூட கழட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க அப்பா வீட்டு வசதியா இருந்தா இன்னமும் கூட பணம் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து புருஷனுக்கு கணவனுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யவோ இல்லை தொழில ஏதாவது நஷ்டமோ அந்த மாதிரி கஷ்டம்னா செய்வாங்க, செய்ய தயார் கணவனுக்கும் பிள்ளைங்களுக்கும். இதே அடுத்தவனுக்கு ஏன் கணவனோட கூட பிறந்தவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்னா கூட ஒத்துக்கவே மாட்டாங்க, திட்டுவாங்க. எதுக்கு காசு தரீங்க, அவங்களுக்கு அதுக்கு நம்ம பொழப்ப பாருங்க. பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, நீங்க இப்படியே இருந்து தான் நாங்க இப்படி இருக்கிறோம், இனிமேலாவது பொழைக்க விடுங்களேன் அப்படிம்பாங்க. நல்லவங்களுக்கு இதுதான், கூட இருக்கிறவங்க கூட சப்போர்ட் கிடையாது, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் கிடையாது. ஆனா இருகப்பற்று அப்படின்னு ஒரு படம் வந்த புதுசுல இருகப்பற்றுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள், அதாவது எல்லாம் நல்ல படங்கள் தான் இருந்தாலும் அந்த மனித உணர்வுகளை, மனித பண்பாடு கலாச்சாரத்தை மறந்து போனதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க பாரு, அதெல்லாம் சூப்பர். அந்த படம் மாதிரி நிறைய படம் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப நிறைய படம் வந்திருக்கு. அதுல அயோத்தி, மெய்யழகன், திருமாணிக்கம், இப்ப படம் வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி, செம படம். நானும் அந்த 4 படமும் பார்க்கும்போது நான் பழைய சிவாஜி படம், பாசமலர், வியட்நாம் வீடு, இந்த படமெல்லாம் பார்க்கும்போது அழுவும் போற அந்த மாதிரி அழுதுருக்குறோம். அயோத்தி வெளி மாநிலத்திலிருந்து வேற மாநிலத்துக்கு மொழி தெரியாத இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிர் போய் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு, அது திருக்கலான ஒரு அப்பனை வச்சுக்கிட்டு 2 பிள்ளைங்க பாடுற பாட்டை பார்த்து, ஒரு பெரிய பணக்காரனா குடிச்சோன்னா கிடையாது, ஒரு சாதாரண ஆம்புலன்ஸ் டிரைவர் விட்டுட்டு போக மனசு இல்லாம அவர் வேலையை கெடுத்துக்கிட்டு அவர் கையில் சொந்த காசை போட்டு 1 நாள் 2 நாள் மெனக்கெட்டு அவங்க கூடையே அலைஞ்சி எல்லா உதவியும் பண்ணி அவங்கள சேப்பா ஊருக்கு அனுப்பி வைப்பார். அருமையான படம். நல்லவங்களை பத்தி சொல்றதுக்காக நான் சொல்றேன். அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறாங்க. சினிமாவில் மட்டும் காட்டுறது இல்லைங்க, சினிமாவில் காட்டுறது நம்மளை வச்சு தான் அவங்க சினிமாவை எடுக்கிறாங்க. நம்மளை பார்த்து தான் நம்மளுடைய கேரக்டர் தான் அவங்க சினிமாவில் கரெக்டாக காட்டுறாங்க. அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும். 2வது மெய்யழகன், ஒரு நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாதுங்கிறாங்க பேரு. அந்த மாதிரி ஒரு சொந்த ஊர்ல சொந்த வீட்டை வித்துட்டு சொந்த ஊரை விட்டு வேற ஊர் பஞ்சம்பளைக்கு போயிடணும். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல மறுபடியும் ஒரு விசேஷம்னு அந்த ஊருக்கு போகும்போது அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நம்ம சொந்த ஊருக்கு மறுபடியும் போறோம், சொந்தக்காரங்க பழகணுங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், எப்படி பார்க்கறது, எப்படி பழகுறது, அவங்க எப்படி பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு இதோட போவாங்க. 2வது நான் ஒரு தடவை பஸ்ஸில் போனேன். பஸ் கண்டக்டர் என்னை பார்த்து, சீனி செய்யுமா நல்லா இருக்கிறியா அப்படின்னு என் கிளாஸ்மேட்டான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஞாபகம் வச்சிருப்பேன். பழைய ஆளுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, பழகுனவங்க, கூட படிச்சவங்க எல்லாத்துமே ஞாபகம் வச்சிருப்பேன். ஒரு கிளாஸ்ல 52 பேர், அதுல ஒரு 10-15 பேரோட பழகவும் ஞாபகம் இருக்கும், எல்லாரும் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு ஞாபகமே இல்லை. நானும் சரி இவரா இருக்குமா அவரா இருக்குமான்னு ஒரு 2-3 பேரை சொன்னேன். இல்லை 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 தெரியலையே சீனின்னு, இல்லை தெரியல, தயவுசெய்து தெரியல சொல்லு அப்படின்னு சொல்லவே இல்லை. பஸ் விட்டு இறங்குற வரைக்கும் சொல்லவே கிடையாது. அவருக்கு சீனி நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம், அவன் நம்மளை மறந்துட்டானே அப்படின்னு அவருக்கு ஒரு கவலையா இருக்கும். நம்மள ஞாபகம் வச்சிருக்கிறோன்னு நாம தெரியாத போச்சு அப்படின்னு நானும் மனக்கவலையோட அந்த பஸ் விட்டு இறங்கினேன். அதே கதை தாங்க அந்த மெய்யழகன் தான். ஊர் விட்டு நாம வந்துட்டாலும் நம்மள நினைச்சிட்டு இருக்கிற ஜீவன்கள் அந்த ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நாம அவங்களுக்கு ஒரு பிடிச்சவங்களா இருந்திருப்போம். நம்ம வரும்போது கொண்டாடுவாங்க. அப்படி அந்த கொண்டாட்டம் அந்த படத்துல அந்த ஒரு நல்ல உள்ளமும் எடுத்து காட்டிக்கிறாங்க. 3வது திருமாணிக்கம். இந்த திருமாணிக்கம் படம் நல்லவனை விட ரொம்ப நல்லவன் கதைங்க அது. அதாவது ஒரு பணம் இவருக்கும் சொந்தம் இல்லை, அடுத்தவங்களுக்கு சொந்தமான பணம். ஆனா அந்த பணம் அவருக்கு தான் சொந்தங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அந்த பணம் ஆனா அவருக்கு தான் போய் சேரணும், அவரு கஷ்டத்துல இருக்கிறாரு அப்படின்னு அதை யாருக்கிட்டையும் சொல்லாம அதை கொண்டு போய் கொடுக்க போவார். ஆனா அதற்குள்ள அவங்க மனைவி போன் பண்ணி எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு பிடிவாதம் பிடித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாரு. உடனே அடுத்த செகண்ட் இவரு அந்த பணத்தை அவர்கிட்ட எப்படியோ சேர்த்துடணும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறாரு. விஷயத்த கேள்விப்பட்டதுமே மனைவிக்கு அடுத்த செகண்ட் இருங்க இருங்க ஏன் அவசரப்படுறீங்க, என்ன பண்றீங்க,
அந்த பணம் அவருதுன்னு தெரியுமா அவருக்கு? இல்லை அவருக்கான ஏதாச்சும் இது இருக்குது அவங்க கிட்ட. அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க? பணத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு வாங்க. இல்லை நம்ம பையனுக்கு ஆப்ரேஷன் செலவு இருக்கு, நம்ம குடும்பம் என்ன நல்லா இருக்கா? நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, கொண்டு வாங்க. இல்லை அது தப்பு, அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, நான் போய் இந்த பணத்தை அவங்க கிட்ட தான் கொடுப்பேன்னு மீறி போறாரு. போகும்போது இவங்க உடனே மனைவி தம்பிக்கிட்ட சித்தப்பங்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்திட்டையும் சொல்லி அவங்க ஒரு சில பேர்த்துக்கிட்ட சொல்லி அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு மூணாவது மனுஷங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் அவர் தொலைவு பிடிக்கிறதுக்கு பார்க்கும்போது இதையெல்லாம் மீறி அவர் கொண்டு போய் அந்த பணத்தை அவர்கிட்ட சேர்த்து வைப்போம். மாணிக்கம் வெறும் மாணிக்கமா இருந்தவர் திருமாணிக்கமா ஆயிடுவார். இது ஒன்று. அடுத்தது டூரிஸ்ட் ஃபேமிலி, செம படம். அப்படியே 2-3 சீனுக்கு கண்ணு தண்ணி போலன்னு ஊற்றி சூப்பராக எடுத்துகிறாரு டைரக்டர், புது டைரக்டர். மனிதன் மறந்து போன அத்தனை விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறார். இலங்கை அகதிகள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பெருசாக இலங்கை அகதிகளாக தான் பேசுகிறாங்க. ஆனால் அதை விட சூப்பரான கதை அது. இலங்கை அகதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே காலனியில் அகதிகள் மாதிரி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு ஜோடி குழந்தைங்க இல்லை, 2 பேர் மட்டும்தான் தனியாக வயசான காலம் வரைக்கும் இருக்கிறாங்க. வயசாகி சாகும்போது அனாதையாக சாகிற மாதிரி ஒரே காலனியில் இருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, பழகுறதில்ல, தனிமையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்று. இன்னொரு வீட்டில் ஒரு இளைஞன் குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கிறது, வாந்தி எடுத்து வைக்கிறது, இதை பார்த்துட்டு அவனை போய் அடிக்கிறது, சண்டை பிடிக்கிறது, திட்டுறது. ஆனால் இந்த இளைஞனுக்கு நீ ஏன்டா இப்படி இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு அன்பா விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மனித உணர்வுகளையும் மனித பண்பாட்டையும் அருமையாக எடுத்து கொடுத்துருந்தார். இளைஞர்லேருந்து வரவங்க மட்டும் அகதி இல்லைங்க, சொந்த நாட்டில் பிறந்து சொந்த ஊரில் சொந்தக்காரங்க மத்தியில் அகதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆதரவு இல்லாமல். நல்லவங்கன்னு இந்த மாதிரி நல்லவங்களை பற்றி நிறைய படம் எடுத்துருக்குறாங்க. நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லவங்களுக்கு நாம் உதவணும், நாமளும் நல்லவங்களா இருக்கணும். ஒரு பெரிய விஷயத்த, நல்ல விஷயத்த நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். தயவுசெய்து யாரும் குறை சொல்கிறானோ இல்லை தப்பாக சொல்கிறானோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த அனாத ஆசிரமம், முதியோர் இல்லம், உடல் ஊனமுற்றோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நாமளே உருவாக்குனது தாங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நாமளே உருவாக்குனது. அதை தடுக்கலாம், நான் அதை சொல்ல வரல. இப்போ இந்த மாதிரி அனாதாசிரமம் இதுக்கெல்லாம் வந்து நன்கொடை கொடுக்குறவங்க, பண உதவி கொடுத்து அதுக்கு செயல்படுறதுக்கு உதவுற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த இயற்கை சீற்றம், சுனாமி, புயல், பூகம்பம், இந்த மாதிரி வெளிமாநிலத்தில் வந்தால் கூட வெளிமாநிலத்துக்கு கூட உதவுறவங்க நாமெல்லாம் எல்லாருமே எல்லா மாநிலத்தில் இருந்தோம். அதுதான் ஃபைட்டர் படத்தில் கதாநாயகம் கடைசி சொல்லப்பில்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் இடிஞ்சு விழுகும்போது எல்லாத்தையும் காப்பாற்றும் போது பரவாயில்ல, என் கூட யாரோட உயிரும் போகக்கூடாதுன்னு எல்லாரும் என் கூட நின்று நிறைய பேர்த்த காப்பாற்றுனீங்க, பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. இந்த மனிதநேயம் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம், ஒரு கஷ்டம், ஒரு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த எல்லாத்துக்கும் வருது. இது ஏன் எப்பவும் இருக்க மாட்டேங்குது, மற்ற டைம்ல எங்க போயிருது அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் கொடுத்தோதோ ஒரு நன்கொடை கொடுக்குறவங்க வந்து இந்த பணத்துக்கு வட்டி வரும்னு நினைச்சு கொடுக்குறாங்களா, இல்லை இந்த பணம் திரும்பி வரும்னு நினைச்சு கொடுக்குறாங்களா? நல்ல மனதோடு நல்ல உள்ளத்தோடு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறாங்க. இதையே தான் நான் சொல்றேன். எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, வெளியே இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறத பார்த்து நாம் உதவுறோம். நம்ம அருகில் நமக்கு பக்கத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு உதவ மனசு வர மாட்டேங்குது? அது கொடுத்தா வராது, ஆனா இது கொடுத்து வாங்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க எனி டைம் மணி ஏடிஎம் மாதிரி. ஒரு அர்ஜென்ட்டுக்கு போய் 500 கூட 1000 கூட இந்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன், உடனே தருவாங்க, வட்டிலாம் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்க நிறைய இருக்கிறாங்க, இன்னும் நிறைய வரணும். கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்ப, திருப்பி வட்டிலாம் வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க.
அப்படி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எவனும் வேலை செய்ய மாட்டானே, சோம்பேறிகளை சுற்றிட்டு தெரியவானுங்க வாங்கிட்டு அப்படிங்காதீங்க. நமக்கு தெரியும் வாழ கஷ்டப்படுறவன் யாரு, சொகுசா வாழறதுக்கு கஷ்டப்படுறவன் யாருன்னு தெரியும். அதை பார்த்து நம்ம கொடுக்கணும். இந்த ஒரு சூழ்நிலை வரணும். அதாவது துணிவு படத்துல வில்லன் கேரக்டர் பேங்க் ஓனர் சொல்லுவார், நீ செத்து போனா உன் குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு இன்சூரன்ஸ் போடுங்கன்னு நாம போய் கேட்கும்போது, இன்னொரு மனுஷன் உதவுவான் அப்படிங்கிற நம்பிக்கை வர்ற வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் கேட்கல அப்படிம்பாரு. இந்த வார்த்தை எனக்கு புரியவே இல்லை. முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவுவாங்கிற நம்பிக்கை வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நான் லைட்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா மறுபடியும் அதை பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் புரியல. இன்னும் நல்ல இன்னொரு மனுஷன் உதவுவாங்கிற நம்பிக்கை வர்ற வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் கேட்கல அப்படிங்கிறாங்கள. இன்னொரு மனுஷன் உதவுறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம இன்னொரு மனுஷன், அதாவது வேற மனிதன், நீ செத்த உன் குடும்பத்தை யார் காப்பா? எங்க அண்ணன் இருக்கிறாரு, என் தம்பி இருக்கிறான், எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, எங்க சித்தப்பா இருக்கிறாங்க, எங்க பெரியப்பா இருக்கிறாங்க, எங்க மாமச்சனுங்க இருக்கிறாங்க, இவங்க காப்பாத்துவாங்க, நீ ஏடா காப்பாத்துறதுன்னு கேட்கற காலம்லாம் போயிடுச்சு. அப்படி இன்சூரன்ஸ் போடுன்னு கேட்கும் போது இவங்களுக்கு பொறி தட்டும். ஆமால, நாம செத்துட்டு நம்ம குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? நம்ம அண்ணங்க அறப்படுறோம், தம்பிக்கு அறப்படுறோம், மாமச்சன், சொந்தம் பந்தம் எல்லாம் கண்டிப்பா அவங்க நம்ம குடும்பத்தை காப்பாத்தாது அப்படின்னு தான் இந்த சிட் ஃபண்டு, இன்சூரன்ஸு இந்த மாதிரி எல்லாம் பணம் போடுறாங்க. மனிதன் மேல உறவுகள் மேல நம்பிக்கை இல்லாம மனிதன் பிரிந்து 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 விலகி 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 போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் அதான் ஒரு விஷயத்த உங்க குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்கன்னு நம்ம இன்சூரன்ஸ் கேட்கறதும். ரெண்டாவது, பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட உன்னை மதிக்காதுங்கிற நிலைமை இருக்கிற வரைக்கும் நாம லோனு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் விற்கலாம் அப்படின்னு அந்த படத்துல சொல்லுவாங்க. ஊசி இடம் கொடுத்தாதாங்க நூல் நுழையும். நாம கொடுக்குற இடம் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் வந்து விடுகிறது. ஏமாத்துறவங்க நிறைய வந்துடுறாங்க. இந்த நிலைமை மாறுற வரைக்கும் கண்டிப்பா மாறும், ஆனா பல வருடங்கள் ஆகும், ஜெனரேஷன் மாறும். அது வரைக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு, ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குதுங்க, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீர்முன்னே இறக்க வைக்காதே அப்படின்னு. நம்ம செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம்னு அனுபவிக்கணும். தண்டனையை அனுபவிச்சுட்டு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குங்க, தாய்மேலானை தமிழ் மேலானைங்கிற பாட்டு. அதுல ஒரு வரி, தனி ஒரு மனிதன் திரிந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை அப்படிங்கிற வரையும், நல்லவன் வாழ்வு எப்படி இருக்கும் என்று வாழ்ந்துத்தான் பாருங்களேங்கிற மாதிரி ஒரு வரி வரும். இந்த நல்லவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் வாழ்ந்துதான் பாருங்களேன்னு அப்ப இருந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறுற வரைக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டத்தை தண்டனையா ஏத்துக்கிட்டு வாழணும். 100 வயது வாழணும். வாழ வேண்டும், வாழ வேண்டும், 100 வயது வாழ வேண்டும். பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும்